கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. என்னங்க அரச பரம்பரை. அப்பதான் இளவரசருக்கு பட்டம் கொடுப்பாங்க. அரசு இருக்கும் போது வயதாயிட்டா 70 காலம் ஆயிட்டா அவருக்கு கீழே அவருடைய மகனுக்கு பட்டம் கொடுப்பாங்க. அப்படி திமுகவுல பரம்பரையா வாரிசுக்கு மன்னர் ஆட்சி மாதிரி கருணாநிதி, இப்போ ஸ்டாலின், உதயநிதி, அப்ப இன்பநிதி. இந்த வாரிசு தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டும் இல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை உதயநிதிய எம்எல்ஏ ஆக்கினார், அப்புறம் அமைச்சராக்கினார், அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவியிடம் கொடுப்போம், அதற்கு மரியாதை கொடுக்க சொல்வார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்திலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன் அண்ணன் துறைமுகம் இருந்தார்ல, அண்ணன் துறைமுகம் இருந்தார்ல, எமர்ஜென்சி போது பாதிக்கப்பட்டார்ல, விசாசனத்தில் போயிட்டு இருந்தார்ல சிறைக்கு. அவருடைய உதயநிதி திமுக கட்சிக்கு உழைச்சிட்டார், பாடுபட்டார் கிடையாது. அண்ணன் துறைமுகம் வருது கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கலாம், ஆனா உதயநிதி கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தார். அதனால துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன். அவர் எங்களுக்கு எதிர்கட்சி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு அண்ணா திமுக மரியாதை கிடைக்கும், கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு திமுக மரியாதை கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.